ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டும் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வாசனை பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை நல்லா கலர் வர வரையும் வணக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும் அப்படின்னா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வணக்குனீங்கன்னா சீக்கிரம் வணங்கி கொடுத்துரும். வெங்காயம் அதோட பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். இப்போ வெங்காயம் ஓரளவு வணங்கியிருக்கு. லைட்டாக கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே அரைச்சி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாவும் பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அதோட கலரு நல்லா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மசாலா வணக்கிறதுலாம் இருக்குது இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. அதனால் மசாலா நல்லா வணக்கி எடுங்க. அடுத்து நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா மைய வணங்கணும். அந்தளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2-2.5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வணங்குறதுக்கு நான் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ தக்காளி பாருங்கள், நான் 3/4 வணங்கிருச்சு. இன்னும் ஒரு 1/4 தான் வணங்கணும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இதில் புதினா மல்லி ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா வணங்கணும். நல்லா கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்டிருக்க மல்லி புதினாலாம் நான் வணங்கிருச்சு. தக்காளியும் வணங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளியும் வணங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மசாலா வணக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். அடுத்து நம்ம இதில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் நான் இன்றைக்கி மிளகாத்தூளும் பிரியாணி தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கி எடுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு வச்சுருந்தீங்கன்னா கல்லுப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த
வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மைய வணங்கி அதோட பச்சை வாசனையும் போய் நல்லா நம்ம போட்டிருக்க வந்து மசாலா பொருட்களோடு மிங்கிளாகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம இதில் வந்து கறி வந்து ஆட் பண்ணிடலாம். அன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் வந்து கறி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 தடவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து எலும்பு கறி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இந்த கறி போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. கறி போட்டு அந்த மசாலாவோடையே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி எடுக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த கறி பீஸில் வந்து இறங்கும். இதை நீங்கள் வந்து சீக்கிரம் வைக்கணும் அப்படின்னா அந்த கறியை வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்குனீங்கன்னா இந்த விட்டுட்டு அந்த கறி வந்து இதில் போட்டு வணக்குனிங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். அதை விட நீங்கள் இதிலே போட்டு வேக விட்டிங்கன்னா, சட்டியிலே வந்து டைரெக்டாக பச்சையாக போட்டு வேக விட்டிங்கன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து இறங்கி கொடுக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன், ஏற்கனவே வேக வைக்கலை. இப்போ இந்த சட்டியிலே வந்து வெந்து வரட்டும். பாருங்கள், மசாலாவோடு நல்லா கலந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வணங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். அடி பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 2.5 கப் அரிசி. அதுக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து முன்னாடியே வந்து நான் வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கறி வந்து வேகட்டும். இப்போ இது வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் நான் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வந்து வெந்திருக்கு. அதோட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கறி நல்லா வெந்துருச்சு. முக்கால்வாசி வந்து கறி வெந்திருக்கு. நம்ம மீதி அரிசி போடுறப்ப வந்து மீதி கால்வாசி கறியும் வந்து வெந்துடும். அடுத்து நம்ம இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணால் போதும். அந்த 2 கப் தண்ணியில் வந்து 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். மீதி 1 கப்புக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 1.5 கப் அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 கப் தண்ணி, அதில் வந்து 1 கப் வந்து தேங்காய் பால். இப்போ நான் காமிச்ச கப்பில் தான் நம்ம வந்து அரிசி வந்து அளந்து எடுத்தோம். இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்கள், தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணணும். ஏற்கனவே வந்து அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன். 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசியை வந்து ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஆட் பண்ணிவிட்டு மேலால் வந்து கலந்து விடுங்க. ரொம்ப வந்து கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 தடவை வந்து மேலால் கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பழத்தில் வந்து ஒரு பாதி பழம் மட்டும் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சோறு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தண்ணி வந்து நல்லா வற்றணும். அந்தளவுக்கு வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போட முடியும். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் வந்து நல்லா வந்து வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். கேஸ் அடுப்புலேயும் நம்ம வந்து இப்போ தம் போட போகிறோம்.
பாருங்கள் கீழே வந்து தோசைக்கல் வச்சு அது மேலே நம்ம வந்து பிரியாணியை வச்சு அது மேலே வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டான வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஹீட்டுக்கும் ஹீட்டுக்கும் வந்து சரியாக இருக்கும். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வந்து வத்திருச்சு. நம்மளுக்கு வந்து சாதமும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தம்மை வந்து உடச்சி விட்டுக்கலாம். அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம தம் போடுறப்ப அரிசி வந்து 3/4 பதத்தில் வந்து வெந்திருக்கணும். தம் போடுறதுல மீதி 1/4 பதத்தில் வந்து வெந்துடும். அரிசி வந்து முன்னாடியே வெந்துருச்சுன்னா நம்ம தம் போடுறப்ப குழஞ்சிரும். அதனால் வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி அரிசி வந்து 3/4 பதத்தில் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடியாக. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.